ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலையிலதாஸ் கிச்சன். கருப்பு உளுந்தங்களை செய்கிறது எப்படி பார்க்கலாமா? 1 கப்பு கருப்பு உளுந்து, 1/4 கப்பு பச்சரிசி, 1 சிப்பும் கருப்பட்டி, 3/4 கப்பு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கருப்பு உளுந்தையும் பச்சரிசியையும் ஒன்றாவே போட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வறுக்க வேண்டாம். வாசம் வர்ற அளவுக்கு நீங்கள் வறுத்தா மட்டும் போதுங்க. இப்போ வறுத்ததை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இது நல்லா ஆறட்டுங்க. பருப்பும் உளுந்தும் சேர்த்து 1/4 கப்பு எடுத்துருக்குறோம். அதுக்கு 3 கப்பு தண்ணி ஆட் பண்ண போகிறோங்க. ஒரு பாத்திரத்தில் இப்போ 3 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி நல்லா கொதித்து வரணுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க கருப்பட்டியை நல்லா பொடி பண்ணி கொதிக்கிற தண்ணியில் இப்போ போட்டுக்கோங்க. இந்த கருப்பட்டி கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். கருப்பட்டி பாகுபதெல்லாம் வரவே வேண்டாம். நம்ம இப்போ வறுத்து வச்சுருக்கிற பருப்பையும் அரிசியையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பிளெண்ட் பண்ண அரிசியும் பருப்பும் இந்த அளவுக்கு பதம் இருந்தால் மட்டும் போதுங்க. இப்போ கருப்பட்டி தண்ணி ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு வடிகட்டி மூலமாக வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அந்த கருப்பட்டி தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. கொதித்ததுக்கப்புறமா நம்ம திரிச்சு வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக அப்படியே சேர்த்திங்கன்னா கட்டிப்பட்டுரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. இடையிடையே நீங்கள் கிளற வேண்டாம். அந்த மாவை சேர்த்து ஒரு நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறமா ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எந்த மெத்தடில் ஸ்பூனை போடுறேனோ அதே மெத்தட்லேயே போட்டு கிளறுங்க. இடையிடையே கிளறிக்கிட்டே இருங்க. கட்டிப்படாமல் கிளறுங்க. நம்ம இடையிடையே எடுத்து வச்சுருக்கிற நல்லெண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த கருப்பு உளுந்தங்களி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது டேஸ்ட்டாகவும் பண்ணலாம், நம்ம ஈஸியாகவுமே பண்ணலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணெயை திரும்பவும் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ டேஸ்ட்டான சுவையான கருப்பு உளுந்தங்களி ரெடி ஆகிட்டுருக்குங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு சாப்பிட வேண்டாங்க. வெளியிலேயே வச்சுக்கோங்க. 2 or 3 days இது கெட்டே போகாது. இதை செய்கிறதுக்கு ஒரு 5 to 7 minutes மட்டும்தாங்க ஆகும். இப்போ நம்ம கருப்பு உளுந்தங்களி ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மீதி இருக்கிற நல்லெண்ணெயும் அதில் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டான சுவையான கருப்பு உளுந்தங்களி ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.